to CMR FM 101.3. மாப்பிள்ள டீ வருது பாருவாங்க. மாப்பிள்ள காலேஜ் வேற லீவு. பரவாயில்லப்பா, 10 நாள் லீவு. ஊரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களாம் லேட்டு மச்சான். நான் டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் ஊருக்கு போயிட்டு ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு தாண்டா வரணும். ஊருக்கு போகிறதே 10 நாள். இதில் வர தண்ணி சும்மா நோ பேர்ட் வேர்ட்ஸ். சும்மா லூசு. மாப்பிள்ள நீங்களாம் சந்தோஷம் தேடி போவீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுவாக தேடி என்ன வரும். இதான் வாழ்க்கை. பெரிய ஆள் தான். ஓவராக சவுஸ் தேடி போகணுன்னு வச்சுக்கேன், செத்து தான் போவோம். ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்கிறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துலாம் போ. சரி கிளம்புமா? வாங்க போகலாம். மச்சான் பில் எப்படி கொடுத்துரு. என்ன சிவா மச்சான் வரவா? டைம் ஆயிடுச்சு, ஃபோன் வர வந்துருச்சு. சரி ஃபோன் பண்ணுங்க. சரி மச்சான், ஓகே வர மாப்பிள்ள. பை பை. என்னடா ஒரு ஸ்மெல்லாக இருக்கு. மச்சான் என்னடா அப்படி தூங்குறான்? டேய் என்னன்னு பாரு மச்சான். டேய் எந்திரா. டே 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 மச்சான் தண்ணி எடுத்துடா. மச்சான் தண்ணியே இல்லை மச்சான், வெறும் சாக்லேட் தால தான் கிடக்கு. அதுவும் பொம்பளை மாதிரி எவனோ தின்னு போட்டிருக்கான் மச்சான். மச்சான் இந்த பிரவீனோட சேர்ந்து திலகும் காலேஜ் போக மாட்டான் மச்சான். நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். 2 பேப்பர் வர அரியர் வச்சிருக்காரு, பேசிக்கலாம். ஹலோ ஹலோ பாப்பா, கீழே வந்துட்டோம் பாப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியாப்பா? நல்லா படிக்கிறேன்ப்பா. விவசாயம் வேற நங்கி போச்சு. நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தவங்கலாம் இடத்த விற்றுட்டு போயிட்டாங்க. நம்ம குடும்பமே உன்னை நம்பி தான்ப்பா இருக்குது. சரி சரி, கேட்ட பணத்தை கொண்டு வந்தியா? பணம் இந்தா. நீ படித்து பெரிய இன்ஜினியராக இருந்தால் போதும் ராசா, அப்புறம் எல்லாம் வந்துடும். இன்ஜினியர்லாம் ஆயிரலாம், பணத்தை கொடு. பார்த்து போயிட்டு வா. டே பிரவீன், சொல்லு மச்சான். ஏடா அதான் எக்ஸாம்லாம் கட்டிட்டு அப்புறம் இருக்கடா பைசா. அப்பாவுக்கு டேப்லெட் வாங்க மச்சான். மச்சான் இவங்க 2 பேர் சேர்றதே எனக்கு சரியில்லை. ஏதாவது பிரச்சனைனா 2 பேரும் இப்படி கும்மி விடுவோம் மச்சான், பார்த்துக்க. அப்படிலாம் ஒன்றும் மச்சான், ஏன் டென்ஷன் ஆகிற? பாரு அளவுக்கு குறையுது. அப்படிங்கிற இருந்தாலும் குறையறதுக்கு வாங்கடா. மாப்பிள்ள வா, தம்மடிச்சு வந்துடும். டேய் டே திலக்கு, எங்கடா போகிறா? தம்மடிக்க போகிறேன்டா. தம்மு தான் அடிக்க போகிறா. கெட்டு போயிட்டீங்கடா. ரொம்ப கெட்டு அடிச்சதே நீங்கள் தானடா. என்ன மச்சான்? சரி போலாம். வா மச்சான் போலாம். அவங்க திருந்த மாட்டாங்க மச்சான், நீ வா. சே
மச்சான் ரூம்லாம் ஒரே குப்பையாக இருக்குது, க்ளீன் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம் மச்சான். எங்கே மச்சான் அந்த பையன் ஆளே காணோம்? அவங்க எங்கேயாச்சும் லவர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க மச்சான். என்னடா அது? என்னடா மச்சான் அது? என்னன்னு தெரியல மச்சான். இங்கே இருந்து ஸ்டஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டஃபா? அப்படின்னா தாண்டா மச்சான் கஞ்சா. கஞ்சாவா? எனக்கு அப்பயே தெரியும் மச்சான். என்னடா சொல்கிற? பின்னாடி சேர்ந்து திலக் சுற்றும்போது எனக்கு தெரியும். என்னடா அப்படிலாம் பண்ணுறாங்க? அது முதல்ல எரிடா. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஜோடி சேர்ந்து சுற்றும்போது தெரியும்டா எனக்கு. ஏய் என்னடா அது? ஏய் மச்சான் அது ஏன்டா எடுத்த? குர்ராத அடிச்சேன்னு வச்சுக்க. நீ இவட சேர்ந்து சுற்றும்போது எனக்கு தெரியும்டா. நீ தாண்டா உனக்கு எடுக்கிறது. இது உங்கள் 2 பேத்துக்கு தேவையில்லாதடா, கொடுத்துங்கடா. மச்சான் கொடுத்துரு மச்சான். ஷோ அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மச்சான். என்ன வேணா திட்டு பரவாயில்ல, அதை கொடுத்துரு மச்சான். டேய் இவன்ட்ட என்னடா பேச்சு? நான் போய் கொடுத்து விட்றேன்டா. டேய் மச்சான் ஏய் சொல்றது உனக்கு கேளு. அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டுன்னு வச்சுக்கேன், பிரெயின் ஃபீவர் வந்துருண்டா. சொல்றதை கேளு. மச்சான் நீ எரிச்சலா? மச்சான் நீ என்ன வேணா திட்டு பரவாயில்ல மச்சான், தயவு செஞ்சு கொடுத்துடுறா எரிச்சலா மச்சான். மச்சான். டேய் என்னடா மச்சான் இப்படி பண்ணிட்ட? ச்சே டேய் வாடா மச்சான், கிளம்பலாம் வாடா. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணா? டேய் என்னடா இப்படி பண்ணிட்டான்? மச்சான் அவங்க இப்படியே போட்டுண்டா, நம்ம வேறு ரூம் போயிடலாம்டா. லூஸாடா நீ? அவனுக்கு ஃபுல்லாக அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க மச்சான். சாகிற வரைக்கும் அதில் தான்டா மச்சான் இருப்பாங்க. இதுக்கு நம்ம தான் மச்சான் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும். அது லூஸு தான்டா. அன்றைக்கி கையில் வெட்டியிருந்ததை கழுத்தில் வெட்டியிருந்தானு வச்சுக்க, நீ என்னை போட்டோவில் தான் பார்த்துருப்பேன். புரியுது மச்சான். ஆனால் பிரவீன் அப்பா பாவம்டா. அவரெல்லாம் என்னடா பாவம் பண்ணார்? அவனை நம்பி தான் மச்சான் அவன் குடும்பமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கிற மச்சான் நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா? நான் அவனை காட்டுறேன் மச்சான், வா மச்சான். மச்சான் கஞ்சா போதை போல ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் இதை தடுக்கவே முயற்சி பண்ணுறாங்க, முடியல. குழந்தை பொருட்கள் ஆரம்பித்து மண்ணெலாம் பாய்க்க வரைக்கும் இதில் டேஞ்சர் இருக்குது. நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க, தேனி கம்பம் போன்ற ஃபாரஸ்ட் ஏரியாவில். இதில் என்ன ஒரு பிரச்சனை, நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக அடிக்ட் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆந்தாலும் திருட்டுத்தனமாக கொண்டு வராங்க. நமக்கு தெரிஞ்ச 2 பேர், நமக்கு தெரியும் எத்தனை பேர் வாழ்க்கையை வீட்டோட கனவு சிதைக்கிறாங்கன்னு தெரில. இதை நம்ம தடுக்கணும் மச்சான். இப்போ புரியுது மச்சான். ஆனால் நம்ம காலம் என்ன பண்ண முடியும்? பேசாமல் காலேஜ் கவனத்துக்கு கொண்டு போயிடலாமா? அவங்க படிப்பு பேண்டா மச்சான். இது மூலம் எங்கே கிடைக்கும் கண்டுபிடிச்சி போலீஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தனியாக விடக்கூடாது. இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், காலேஜில் இருக்க ஒட்டுமொத்த எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். ஏதோ நீ சொல்கிற, நானும் சரிங்கிறேன். இந்த பிரவீன் பா வேற ராத்திரி ஒரு மாதிரியாக கத்திட்டு இருக்கான் மச்சான். ஏதோ உளம்புறான், பேசிக்கிட்டு உளம்புறான் மச்சான். மச்சான் ஒன்றுமே கிடைக்கல மச்சான். நம்ம வெளில போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துருமா மச்சான்? வேற எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு சாக்லேட் வச்சுருக்காங்கடா. மச்சான் அது சாப்பிடாதா? வேணாம் மச்சான். ஏன் மச்சான்? நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவில்ல, ரூமில் என்ன கிடக்கு? பொம்பளை பிள்ளை மாதிரி. இது என்ன தெரியுமா மச்சான்? இதுதான் கஞ்சா. கஞ்சாவா? உனக்கு நான் நெட்டில் எடுத்து காட்டுறேன் வா. இதோ பாரு மச்சான். கஞ்சாவா? பாத்தியா மச்சான்? ஓஹோ, அதனால தான் நம்ம ரூமில் சாக்லேட் தாளாக கிடக்குமா மச்சான்? கன்ஃபார்ம் இது கஞ்சா தான்டா. போலீஸ் ஸ்டேஷன்லாம் மச்சான். அவசரப்படாத மச்சான், முதல்ல நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். இன்னும் நம்ம பசங்க மாட்டிக்கணும். டேய் திலக்கு, டேய் டேய்
மச்சான் இது இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது மச்சான். இப்போ என்னடா பண்ணுறது? இதுக்கு ஒரே ஐடியா தான். காலைல இவங்களை ஃபாலோ பண்ண வச்சுக்கேன், அது எங்கே கிடைக்கிது கண்டுபிடிச்சிடலாம். சரி மச்சான். ஓகே மச்சான். டேய் மச்சான், நாளைக்கு ரெடியாக இருந்துக்க. பிரவீன் திலக்கு எங்கே போகிறோம் நம்ம பார்க்கணும். மச்சான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன். என்னடா அப்படி சொல்கிற? நாளைக்கு தான் போகலான்ட்டு இருந்துச்சு. அப்படியா? சரி ஓகே, நான் போய் நான் பார்க்குறேன். நீ போயிட்டு எப்போ வருவா? போயிட்டு உடனே வந்துடும் மச்சான். சரி ஓகே சரி ஓகே. மச்சான் நீர் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் சேகர் எங்கே இருக்க? அண்ணா நான் கிளம்பியோட. ஒரு முக்கியமான ஆக்டர் வா வா வா. அண்ணா இந்த பொட்டுன்னு 2 அண்ணா. என்னடா பொட்டணும்? என்னடா போடா. மச்சான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காரு, பேசாம அவர்கிட்ட சொல்லிடுமா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ அண்ணா, நான் தான் ஜெகன் தம்பி பேசுகிறேன். சொல்லுப்பா, காலேஜில் எதுவும் பிரச்சனையா? யாரும் மூவ் பண்ணுறாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இந்த கஞ்சா மேட்டர் போய் சொல்லுங்கண்ணா. நானும் அவங்கள பற்றி தான்ப்பா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எங்கே இருக்காங்க? எந்த இடம்? அண்ணா நகர்ண்ணா, ஸ்கூலுக்கு பின்னாடி. சரிப்பா வரேன்ப்பா, வைப்பா. இதை எப்படி விடக்கூடாதா? வாடா மச்சான். ஏய் உட்கார முட்டி போடுறா. உட்காரா. போடுறா கட்டு முட்டி. கையை கட்டுறா. கட்டு கீழே. தள்ள கை வை. இந்த ஏரியாவுக்கு சொன்னானுங்க, வேணா அவன்கிட்ட கேட்டு பாருங்க. ஏய் தம்பி, ஏய் நில்றா. ஏய் வாடா நில்லு. சாமி சரணம். அந்த 2 பசங்களை நம்மளால உயிரோடு பிடிக்க முடியல. சே சார், இப்போ நம்ம அவனுங்களை பிடிச்சாலும் வேற ஏதாச்சும் இல்லை அதே தப்பு கூட பண்ணுவானுங்க சார். அவனுங்களாட்டி கூட வேற எவனா பண்ணுவான் சார். இது ஒரு செயின் ஃபார்மேஷன் சார், அப்படியே போயிட்டே இருக்கும். செயின் ஃபார்மேஷன், அதை தான் நம்ம உடைக்கணும். அதுதான் நம்ம டார்கெட். அந்த பசங்க மரத்தில் இருக்கிற பழம் மாதிரி, நம்ம மண் தர மாதிரி. பழம் எப்போவுமே மரத்தில் இருக்காது, பழுத்தா கீழே விழுவதான் செய்யும். விட்டுறக்கூடாது, புரியுதா? ஹலோ மச்சான் திலக்குக்கு மூக்கில் பிளட்டாக வருதுடா. ஏடா மச்சான் சொல்கிற? நீ எங்கடா இருக்க? நான் ரூமில் தான் மச்சான் இருக்கேன். நானும் ரூம் தான் வந்துட்டு இருக்கேன். வை. திலக்கு திலக்கு
திலக்கு உங்க வீட்டில் கேட்டு என்ன சொல்றது? திலக்கு தம்பி, மனுஷனா பிறந்தா இங்கே வந்து தான் ஆகணும். அதுவும் இந்த சின்ன வயசுலேவா? போங்கப்பா, போங்க போங்கப்பா, போங்க போங்க. கஞ்சா ஒரு தாவர பயிர். அறிவியல் விஞ்ஞானம் வளரும் முன் கற்ப காலத்தில் வலி நிவாரணி என்று உருவெடுத்தவன் தற்போது அறிவியலும் விஞ்ஞானமும் பெருகி போதைப் பொருளாய் நம் தலைமுறையை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கம்பம் தேனியின் பிறப்பிடமாம் கஞ்சா. தற்போது கஞ்சா ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் விற்கப்படுகிறது. சித்தர் முதல் சிறுவர் வரை சீரழிக்கும் போதைப் பொருள் கஞ்சா. புள்ளியியல் விவரங்களில் 10ல் 5 பேர் இன்று கஞ்சாவில் மூழ்கி கிடக்கிறார்கள். யாரை குறிவைக்கிறான் இந்த கஞ்சா? பள்ளியில் குட்காவாக, குழந்தைகளையும் கல்லூரியில் புகையாய் மாறி இளைஞரையும் சிந்திக்க இயலாது சிறைப்பிடித்து விட்டான். மன வளர்ச்சி குன்றி போதை, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை தூண்டுகோலின் ஆணிவேராக கஞ்சா பரவியுள்ளது. மூளைக்கோளாறு, நரம்பு தளர்ச்சி முதல் குழந்தையின்மை வரை இவன் காரணக்கத்தா. ஒழிப்போம் புகையிலை. கஞ்சாவிடம் இருந்து சமூகத்தை பாதுகாப்போம். நம் தலைமுறையை தொடர் கண்காணிப்பே தடுப்பின் முதல் கட்டம். சேர்ந்து ஒழிப்போம் புகையிலை கஞ்சாவை. படிக்கிற வயசுல தான் உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும். பாதை மாறினா வாழ்க்கையே மாறிடும்.